இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தளபதி விஜயோட படம் வந்துச்சுன்னா, அங்க வந்து சர்ச்சைகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. அந்த வகையில தளபதி விஜயோட படங்கள் வந்து சந்திச்ச சர்ச்சைகள் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்கள் நடித்த புதிய கீதை படத்துக்கு வந்து கீதை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்து முன்னணி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சனால புதிய கீதை அப்படின்னு மாட்டியிருக்காங்க. ரெண்டாவதா 2013ஆம் ஆண்டு காவலன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது சுறா படத்துக்கு ஏற்பட்ட நஷ்டஈடை கொடுத்தா தான் காவலன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அடுத்ததா 2012ஆம் ஆண்டு துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது கள்ள துப்பாக்கி படக்குழு வந்து வழக்கு போட்டிருந்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு மர்மமான கடிதத்தில் தேட்டரில் வந்து பாம் வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அதனால தலைவா படத்துல இருந்து டைம் டு லீடு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து நீக்கிட்டு 11 நாட்கள் கழித்து தான் தலைவா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2014ஆம் ஆண்டு கத்தி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை வந்து ராஜபக்சேக்கு நெருக்கமான லைக்கா நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதனால ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சில தமிழ் அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 2015ஆம் ஆண்டு புலி படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நாளே தயாரிப்பாளர் வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை நடத்திருக்காங்க. அதனால புலி படத்தோட நாள் காட்சி வந்து எல்லாம் ரத்து செய்யப்பட்டு தாமதம் வந்து திரையிடப்பட்டது. அடுத்ததா 2016ஆம் ஆண்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது மினிமம் கேரண்டி முறையில் திரைப்படத்தை வந்து வாங்கணும்னு சொல்லி வற்புறுத்தி விநியோகஸ்தருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அடுத்ததா 2017ஆம் ஆண்டு மெர்சல் படம் ரிலீஸ் ஆகும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சென்சார் சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் பேசிய ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியா ஆகியவைக்கு வந்து பாஜகவினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 2018ஆம் ஆண்டு சர்க்கார் படத்தோட கதை வந்து என்னோட தழுவல் கதை அப்படின்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. அடுத்ததா 2019ஆம் ஆண்டு பிகில் படத்தோட போஸ்டர்ல இறைச்சி வெட்டும் மரக்கட்டை மேல வந்து விஜய் அவர்கள் வந்து கால் வச்சிருப்பாங்க. அதனால அந்த காட்சியை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அடுத்ததா 2021ஆம் ஆண்டு மாஸ்டர் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்து பகுதியில் வந்து நடந்தது. அந்த டைம்ல தளபதி விஜயோட வீடு மற்றும் அலுவலகத்தில் வந்து வருமான வரி வந்து சோதனை நடத்திருக்காங்க. அடுத்ததா வாரிசு படம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து படக்குழு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்துக்கு வந்து முன்னுரிமை வழங்க மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமா இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் ஹீரோ.